வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பது சொற்றொடர். அத்தகைய பணிக்கு செல்ல அவசியப்படும் பிஎட், டிடிஎட் உள்ளிட்ட படிப்புகள் குறித்தும் அதற்கான போட்டித் தேர்வுகள் குறித்தும் பேச இருக்கிறோம். அதற்கான வாய்ப்புகள் குறித்து வழிகாட்டுதல்களை வழங்க நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் முனைவர் பத்ரி அவர்கள். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். முதல்ல இந்த ஆசிரியருக்கான கல்வி அதை பற்றி சொல்லுங்க. அது என்ன, அதில் என்னென்ன விஷயங்களை அவங்க படிப்பாங்க? ஆசிரியர் கல்வி என்பது பல நிலைகளில் இருக்கின்றது. குழந்தை முதல் பெரியவர்கள் வரை தினந்தோறும் கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கான ஒரு தேசிய அமைப்பு NCTE. இந்த NCTE மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டினுடைய ஒரு சார்பு அமைப்பாக இருக்கின்றது. இதற்கு 4 ரீஜனல் சென்டர்ஸ் இருக்குது. 4 வெஸ்டர்ன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், அப்புறமா நார்தர்ன் ரீஜியன். இந்த நார்தர்ன் ரீஜியனுக்கு புவனேஸ்வர்லேயும், ஈஸ்டர்ன் ரீஜியனுக்கு ஜெய்ப்பூர்லேயும், வெஸ்டர்ன் ரீஜியனுக்கு போபால், அது சதர்ன் ரீஜியன் பெங்களூர். நம்மெல்லாம் பெங்களூரில் வரோம். இப்படி இருக்குது. அதே மாதிரி மாநில அளவில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த ஆசிரியர் கல்வியையும் மற்றும் டிடிஆர்டி அல்லது SCRT எனப்படக்கூடிய அரசு அமைப்பும் இந்த ஆசிரியர் கல்வி பற்றிய பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இதில் பல நிலைகள் இருக்கின்றது. ஃபஸ்ட்டு நிலை டிப்ளமா இன் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன், அதற்கு அடுத்தது டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன், அதுக்கடுத்தது பிஎட், அதுக்கடுத்தது எம்எட், பிபிஎட், எம்பிஎட், அதுக்கடுத்தது யூனிவர்சிட்டி லெவலில் பார்க்கும்போது எம்ஃபில் இன் எஜுகேஷன், PhD இன் எஜுகேஷன் வரைக்கும் பல்வேறு நிலைகள் இருக்கிறது. ஆசிரியர் கல்வி எனும்போது உயர்கல்வியாக PhD வரைக்கும் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக இருக்கு. முதல்ல ஒவ்வொரு கல்வியாக நம்ம பார்க்கும்போது முதல்ல டிப்ளமோ இன் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் சொன்னீங்க. அந்த படிப்பில் அவங்க என்னென்ன விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க? அதில் படிப்பில் சேரணும்னா அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும்? பொதுவாக +2 படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள். அதில் சைல்டு சைக்காலஜி, இது முக்கியமாக மனசை படிக்கிற கல்வி. குழந்தைகள் 3 விஷயத்தில் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. 3 A's சொல்லுவோம்: ஏஜ், எபிலிட்டி, ஆப்டிடியூட். அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பது என்பது தான் ஆசிரியர் கல்வி. ஒவ்வொரு நிலையிலையும் சைக்காலஜி முக்கியம். சைக்கேன்னா சோல், லாஜின்னா ஸ்டடி ஆஃப் சோல். குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு என்பது இந்த ஆசிரியர் கல்வியின் மூலம்தான் வரும். அந்த ஆசிரியர் கல்விக்கு சமீப காலமாக கொடுக்கப்பட்டிருக்க முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவு. சமீபத்தில் வெர்மா கமிஷனில் 3 நிலைகளில் தியரி, ப்ராக்டிகம் அண்ட் இன்டர்ன்ஷிப் 3மே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஏர்லி சைல்டு சொன்னீங்க, +2 போதும். +2 முடிச்சுட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல், டிடிஆர்டி அல்லது SCRT கண்ட்ரோலில் இருக்குது. அதில் விண்ணப்பித்து சேர்ந்து கொள்ளலாம். அடுத்தது டிடிஎட், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு படிப்பு. டிடிஎட் என்பது டயட், டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ட்ரைனிங் என்று 32 மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிறது. ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒவ்வொரு யூனியனிலும் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இந்த டிடிஎட் கோர்ஸ் 2 வருஷ கோர்ஸ். +2 முடித்த யாருமே சேரலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பிஎட் படிப்புகள் தான் சமீபத்தில் பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிஎட் 1 இயர் கோர்ஸாக இருந்தது சமீப காலம் வரை. ஆனால் அந்த வெர்மா கமிஷனில் இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் என்ற நோக்கத்தில் அது 2 வருடமாக மாற்றிருக்காங்க. 2 வருடம். அது மட்டும் இல்லாமல் பிஎட் என்று 4 வருட படிப்பு. மாணவர்கள் BA 3 வருடம், அப்புறம் பிஎட் 2 வருடம், 5 வருடம் படிக்காமல் 1 வருடத்தை சேமிக்கலாம். இது சேவ் தேர் எனர்ஜி, டைம், மணி, எவ்ரிதிங். இது ஒரு நல்ல வாய்ப்பு. பிஎட் அல்லது BSc பிஎட் கலைக்கல்லூரிகள் படிக்கக்கூடிய BAவோட இந்த பிஎட் படிப்பையும் சேர்ந்து படிக்கலாம். அது ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி பிஎட் 2 வருஷ படிப்பு. BSc அல்லது BA அல்லது பிஎட் சேரக்கூடிய முன்தகுதி பெற்றவர்கள் பிஎட் படிக்கலாம். அது 2 வருட படிப்பு. அப்படி இல்லைன்னா பிஎட் எம்எட் 2மே சேர்ந்து ஒரே வழியாக 3 வருடமாக படிக்கலாம். பிஎட் 2 வருடம், எம்எட் 2 வருடம். அப்படி இல்லாமல் 2ம் சேர்ந்து 3 வருடங்கள் முடிக்கக்கூடிய ஒரு படிப்பாகவும் இந்த வாய்ப்பு இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தொலைபேசி இணைப்பில் ரமேஷ் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க ரமேஷ். MSc மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சேன். சரி, அதுக்கப்புறம் நான் எஃப்எல் பண்ணி காலேஜ் போகலாமா இல்லை பிஎட் படிக்கலாமா? பிஎட் படிக்கலாம். MSc மேக்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மேக்ஸ் எடுத்து பிஎட் படிக்கலாம் சார்.
எம்ஃபில் முடிச்சா நெட் எப்படி பண்ணலாம் சார்? புரியல. இல்ல உங்க கேள்வி திரும்ப மீண்டும் கேளுங்க. எம்ஃபில் முடிச்சு நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி சார் அந்த மாதிரி போட்டுமா இல்ல பிஎட் முடிச்சு கிளியர் பண்ணலாம் சார்? நீங்க கல்லூரியில போய் பணிபுரியணும்னு விருப்பப்பட்டீங்களான்னு எம்ஃபில் முடிச்சுட்டு நெட் எழுதலாம். அப்படி இல்லை பள்ளிக்கூட லெவல்லையே பள்ளி கல்வித்துறைக்கு செல்ல வேண்டும் என்றால் பிஎட் படிக்கலாம். அது உங்களுடைய ஆப்டிடியூட் இன் டீச்சிங் ஸ்கூல் சில்ட்ரனா அல்லது காலேஜ் சில்ட்ரனா அதை பொறுத்தது. சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் கோவையிலிருந்து சுப்பு, உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க சுப்பு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மைசூர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆமா 5 வருஷம் படிப்பு இருக்குது இல்லைங்களா, பிஎஸ்சி பிஎட்? ஆமா, ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். ஆமாங்க சார். அதுல வந்து நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற பசங்க வந்து அதுல சேர முடியுமா? சேரலாம் சார். சிபிஎஸ்சி வழியா படிக்கிற பசங்க தான் போக முடியுமா? அதுக்கு போறதுக்கு என்ன வழிமுறை இல்லை சார்? எக்ஸாம் எப்படி அதுக்கு? அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுக்கு அதனுடைய வெப்சைட்ல போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்க பார்க்கணும் சார். அது நேஷனல் செட்டப். நுழைவுத் தேர்வு நடத்தப்படும். ஆமா, அதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அது நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும் சார். அது என்ன படிச்சிருக்கவங்க அந்த கல்லூரியில சேர முடியும்? +2 முடிச்சாக்க இன்டகிரேட்டட் கோர்ஸ். அந்த படிப்பு தான் நமக்கு வந்துடுது. இப்போ தமிழ்நாட்டிலேயே விரைவில் அந்த படிப்பு வந்திருக்கிறது. பல கல்லூரிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிஎட் அல்லது பிஎஸ்சி எட், பிஏ எட் அல்லது பிஎஸ்சி எட் என்று அழைக்கப்படக்கூடிய இன்டகிரேட்டட் கோர்ஸ். அது ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் தான் இருந்தது. இப்போது என்சிடியினுடைய அங்கீகாரத்தோடும் நமது தமிழ்நாட்டு கல்வியியல் பல்கலைக்கழக அங்கீகாரத்தோடும் தமிழ்நாட்டிலேயே பல கல்லூரிகளில் அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மைசூருக்கு போய் சென்று இவர் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அடுத்த தொலைபேசி இணைப்பில் இருப்பவர், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க, உங்க கேள்வி கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். நான் ஆன்லேருந்து திருமால் பேசுறேன் மேடம். சொல்லுங்க திருமால். எது இல்லைங்க மேடம், நான் பிஎட் முடிச்சிட்டேன் மேடம். ஆல்ரெடி டிடிஎட் முடிச்சிட்டேன். சரி, அதுக்கு அடுத்தது பிஎட் முடிச்சிட்டேன் மேடம். சொல்லுங்க. பிஜி பண்ணாம இப்ப நான் எம்எட் பண்ணுகிறேன் மேடம். சரி, அடுத்தது நான் எம்ஃபில் பண்ணலாமா இல்ல எம்ஏ முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணலாமா சார்? நீங்க எம்எட் இருக்கிறதால எம்ஃபில் இன் எஜுகேஷன் பண்ணலாம் சார். பிஜி எதில் இருக்கோ அதில் தான் நீங்கள் எம்ஃபில் பண்ண முடியும். நீங்கள் எம்எட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் பண்ணியிருக்கவே எம்ஃபில் இன் எஜுகேஷன் பண்ண தகுதி படைத்தவர். அடுத்த தொலைபேசி இணைப்பில் சிவரஞ்சனி, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார், நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேங்க சார். சரி. பிஎட் முடிச்சிருக்கேன் சார். எம்எடும் முடிச்சிருக்கேங்க சார். சரி. இப்போ வந்து டயட் எக்ஸாம் வந்துட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சார். பட் வந்து என் மேஜர் வந்து கொடுக்கலங்க சார். ஓ, அது நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சொன்னீங்கம்மா? மைக்ரோபயாலஜிங்க சார். நீங்கள் பயோ சயின்ஸில் அப்ளை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அட்மிஷன் கிரைட்டீரியாவில் வந்து பயாலஜி ஈக்குவலன்ட் டு பயோ சயின்ஸு. அதனால இந்த ஈக்குவலன்ஸ் நீங்க பார்க்கணும். இந்த டயட்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் மேடம். சரி, அது பிஎட் படிப்புகள் பற்றி பேசணும். பிஎட்லேயே பல்வேறு பிரிவுகள் இருக்கும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருக்கும். அதில் சிறந்த பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? என்னென்ன பிரிவுகள் இருக்குன்றத சொல்லுங்க. ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. லாங்குவேஜஸ் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அதே மாதிரி பயோ சயின்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்படும் பாடங்கள் அத்தனைத்துலேயும் பிஎட் இருக்குது. அது ஒரு மேஜர் சப்ஜெக்டாக படிப்பாங்க. மற்றபடி எல்லாருக்குமே பொதுவான பாடம் தான். முதல் வருடத்தில் 9 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு பேப்பர் மேஜர், மற்றதெல்லாம் வந்து காமன் பேப்பர்ஸ் தான். அந்த மேஜர் தவிர மற்றதெல்லாம் வந்து காமன் பேப்பர் தான். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர். ஃபஸ்ட் இயரில் வந்து 4 வீக்ஸ் ஸ்கூலுக்கு ஃபீல்டு விசிட் போகணும். தற்போதைய பிஎட்டுடைய சிறப்பு அம்சமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று தியரி காலேஜில் படிப்பாங்க. அது 200 நாள் 85% அட்டண்டன்ஸ் மஸ்ட்டு. 4 வீக்ஸ் ஃபஸ்ட் இயரில் ஸ்கூலுக்கு போவாங்க, ஃபீல்டு பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு. செகண்ட் இயரில் 4 months போகணும். தே ஹாவ் டு ஒர்க் அண்டர் எஃபெக்டிவ் கைடு இன் ஸ்கூல். இட் இஸ் கால்டு கோஆப்ரேட்டிவ் ஸ்கூல். அது வந்து குவாலிட்டி ஸ்கூலாக எடுக்கணுன்றது என்சிடியினுடைய கோட்பாடு. எப்படி டாக்டர்ஸ் வந்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறாங்களோ, பண்ணிட்டு தானே ப்ராக்டிஸ்க்கு வராங்க, அதே மாதிரி இந்த டீச்சர்ஸ் வந்து செகண்ட் இயர் 4 months போகணும். பொதுவாக பார்த்தா இது பெரிய நீண்ட காலமாக தெரியும். அந்த 4 months வந்து 2 மாதமாக போகலாம். ஃபஸ்ட்டு 2 months போகிறது,
அங்கே போயிட்டு அதோட ஃபீட்பேக்கை வந்து அவங்களுடைய ஃபேக்கல்ட்டி கிட்ட சொல்லுவாங்க, பிரின்சிபல்கிட்ட சொல்லுவாங்க. திரும்ப அந்த ஃபீட்பேக்கை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அந்த கைட் டீச்சர், அப்புறமா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், இங்கே இவங்களுடைய ஃபேக்கல்ட்டி ஹெட்டு, இந்த பிரின்சிபலுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அதனால அவங்களோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு செய்முறை சார்ந்த ஒரு பயிற்சி பிஎட்க்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதுதான் வெர்மா கமிட்டியினுடைய என்சிடியினுடைய எதிர்பார்ப்பு. அரசுக்கு என்ன செலவானாலும் இது கண்டிப்பாக இதில் எந்த டீவியேஷனும் இல்லாமல் கண்டிப்பாக நிறைவேற்றும் என்பதுதான் அரசுடைய கொள்கை, மத்திய அரசுடைய. நிச்சயமாக ஆசிரியர்களுடைய தரம் தான் மாணவர்களுடைய தரமாகவும் எதிர்காலத்தில் இருக்கும்ன்றத மறக்க முடியாது. தொடர்ந்து நம்ம பேச வாடிப்பட்டியிலிருந்து ராதா தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க ராதா. அடுத்த நேயர் கார்த்திக், உங்க கேள்வி என்ன? சார் நாங்கள் வந்து பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பிஎட் படிச்சிருக்கேன் சார். சரி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேலே எம்எட் படிக்கலாமா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் படிச்சதுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியல சார். எலிஜிபிலிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெட்டை பொறுத்த வரைக்கும் அரசினுடைய கொள்கைக்கு உட்பட்டது சார். மற்ற பாடத்துக்கெல்லாம் இருக்கு, இந்த பாடத்துக்கு அரசு முடிவு செய்யும், அரசினுடைய கொள்கைக்கு உட்பட்டது. கணினி அறிவியலுக்கான அந்த ஆமாம், கணினி அறிவியல் பாடத்தில் பிஎட் பாடத்தில் இருக்கு, பட் டெட்டில் இல்லைன்றாரு. அது வந்து நம்ம அரசு கொள்கை முடிவுக்கு உட்பட்டது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஒசூரிலிருந்து சுபா, உங்க கேள்வி என்ன? மேம் குட் ஈவினிங் மேம். நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் முடிச்சிருக்கேன் பிஎட்ல. எங்களுக்கு போஸ்டிங்ஸும் இல்ல, ஆனா நாங்க 40,000 மெம்பர்ஸ் நாங்க இதனால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோம் சார். என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் காலேஜ்ல வந்து இது 2 இயர்ஸ் பண்ணிருக்காங்க, நாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். என்ன எங்களுக்கு இதுன்னு தெரியல, அதனால தான் ஃபோன் பண்ணேன் சார் நான். உங்களுடைய கிரீவன்ஸ் புரியுது, பட் நீங்க அரசு வேலை அந்த பிரச்சனைகளை பேசுவதற்கான தளம் இதுவல்ல, இது தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு தளம். தகவல்கள் குறித்து பேசலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ராதா, உங்க கேள்வி என்ன? ஹலோ ராதா, உங்க கேள்வி கேட்கலாம். சார், நான் வந்து எம்ஃபில் எம்சிஏ முடிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பகுதி நேரம் டீச்சரா வேலை பார்க்குறேன். சரி. என்னால வந்து பிஎட் ரெகுலர்ல பண்ண முடியுமா? பண்ணலாட்டி இப்ப நான் கரஸ்ல ட்ரை பண்ணேன்னா நீங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், அப்பதான் இப்ப நாங்க பிஎட் கரஸ்ல தருவோம்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன வழி சார்? நான் ரெகுலர்ல பண்ண முடியுமா? எப்படி சார்? நீங்க 2 வழி. பிஎட் வந்து ரெகுலர் பண்ண ஒர்க் பண்ண முடியாது, நம்பர் 1. பட் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணால் டிடிஎட் வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக என்சிடிஏ சொல்லியிருக்கு. அதனால் டிடிஎட் முடித்தாதான் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ண முடியும் மேடம். இப்போது விண்ணப்பங்களை வழங்குவதற்கான அந்த காலகட்டம் பொதுவாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்னாலும் பொதுவாக எப்பொழுது விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும், எப்போ கலந்தாய்வு நடைபெறும்? பிஎட் படிப்புகள் டிடிஎட் பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கு, கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பிஎட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1st வீக்கிலிருந்து தொடங்கி எதிர்பார்க்கலாம். கடந்த வருடம்லாம் அப்படிதான் இருந்தாங்க. சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் ராமநாதன், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், கோபிஸ்ரீபாலத்திலிருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நான் பிஎட் வந்து கம்ப்யூட்டர்ல முடிச்சிருக்கேன் சார். கம்ப்யூட்டர் இப்போ அது டெட்ல வந்து எங்களுக்கு எழுதலாமா இல்லையானே ஒரு ப்ரொவிஷனே இல்லை. இருந்தாலும் நாங்கள் நிறைய பேர் எழுதி ஒரு 600 மெம்பர்ஸுக்கு பக்கமாக பிஎட் கம்ப்யூட்டர் முடிச்சவங்க வந்து டெட் எழுதி பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க சார். ராமநாதன், ஏற்கனவே இது தொடர்பாக நிறைய நேயர்கள் தொடர்பு கொண்டாங்க. அந்த பிரச்சனைகள் குறித்து இப்பொழுது பேச இயலாது. இந்த நிகழ்ச்சியில ஆசிரியர் கல்வி குறித்த தகவல்கள், அதற்கான வாய்ப்புகள், எதிர்கால வாய்ப்புகள், இது குறித்து பேசலாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்த பிரைமரி எஜுகேஷன், அதாவது ஒரு பள்ளியில, தொடக்க பள்ளியில போய் ஆசிரியராக சேரணும் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு? டிப்ளமா டீச்சர் எஜுகேஷன். அவங்க இடைநிலை ஆசிரியர்கள், செகண்ட் கிரேட் டீச்சர் சொல்கிறோம். +2 முடிச்சுட்டு 2 வருட டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன், அதை முடிச்சாக்க பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸாக அப்பாயிண்ட் ஆகலாம். அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன், இடைநிலை 6 முதல் 10 வரை, அதுக்கு பிஎட் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி அல்லது பிஏ, அத்துடன் கூட பிஎட் கண்டிப்பாக முடிச்சிருக்க வேண்டும். முதுநிலை ஆசிரியராக வேண்டும் என்று முதலில் பிஜி டிகிரி, எம்எஸ்சி அல்லது எம்ஏ எந்த பாடத்தை போதிக்க போகிறார்களோ அந்த பாடத்தில் முடித்து அதோடு கூட பிஎட் டிகிரி கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். கல்வித்துறையில் எந்த பதவிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் பிஎட் ஒரு அடிப்படை கல்வி தகுதியாக இருக்கின்றது. இப்போ பிஎட்டை பொறுத்த வரைக்கும் அது தொலைதூர கல்வியில் வழங்கப்படுதா? அதில் ரெகுலரில் படிக்கிறது நல்லதாக இருக்குமா, அல்லது தொலைதூரத்தில் படிப்பதும் கூட சிறந்ததாக இருக்குமா? 2மே சிறந்தது தான். தொலைதூர கல்வியில்
படிக்கிறவங்க வந்து டிடிஎட் முடிச்சுட்டு ப்ராக்டிசிங் டீச்சர்ஸாக இருப்பாங்க. ப்ராக்டிசிங் டீச்சர்ஸ் அவங்க தான் டிடிஎட்ல முடிச்சுட்டு பணியில் சேர்ந்து குறைந்தது 2 வருட அனுபவம் பெற்றவர்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களால் நடத்தப்படும் அஞ்சல் வழி கல்வியில் கண்டிப்பாக படிக்க முடியும். இல்லைன்னாலும் ரெகுலர் பிஎட்ல படித்தாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு 4 ஃபஸ்ட் இயரில் 4 வீக்ஸு, செகண்ட் இயரில் 4 months ஒர்க் பண்ணணும். ஸோ தேர் ஷுட் பி அ கோஆர்டினேஷன் பிட்வீன் த ஸ்கூல் அண்ட் ட்ரைனிங் காலேஜ். அப்படி தான் பண்ண முடியும். இப்போ தொலைதூர கல்வியாக இருக்கும் பட்சத்தில், அவங்க படிச்சிருக்கும் பட்சத்தில் முன்னுரிமை கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? ரெகுலரில் படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை தருவோம் அந்த மாதிரி எதுவும்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இரண்டுமே பல்கலைக்கழகம் கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ். இரண்டுக்குமே ஒரே மாதிரியான மதிப்பு தான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பிஎட், டிடிஎட் இது போன்ற படிப்புகளில் மாணவர்கள் இப்போ சமீப காலமாக அவங்களோட ஆர்வம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருப்பதற்கு முக்கிய காரணம் டெட் என்ற ஒரு தேர்வு வைக்கப்படுவதனால தான் அப்படின்னு. அதற்கான பயிற்சி கொடுக்கிற மாதிரியான பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கா டெட் குறித்த ஒரு அறிதல் தெரிகிற அளவுக்கு? பல கல்லூரிகளில் டெட்டு ஒரு பாடமாகவே இருக்குது. கடந்த முறை இந்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் டெட்டு ஒரு பாடமாகவே இருந்தது. இப்போவும் சில கல்லூரிகளில் டெட்டுக்கு பேரலல் ப்ரோக்ராமும் நடந்துட்டு தான் இருக்குது. சில கல்லூரிகள் அதற்கான முனைப்பை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ பள்ளிகளில் நம்ம ஆசிரியர் பணிக்கு செல்வதை பற்றி பேசணும். அதே போல் கல்லூரிகளில் ஆசிரியர் பணிக்கு செல்லணும்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன், தேவைப்படுற குவாலிஃபிகேஷன் என்ன? கல்லூரிக்கு செல்ல வந்து பிஜி இருக்கணும். பிஜி வித் 55% என்ன பாடத்துக்கு கற்பிக்கிறார்களோ அதோட கூட எம்ஃபில் அல்லது பிஹெச்டி, அதோட கூட ஸ்லெட் அல்லது நெட்டு, இது கண்டிப்பாக தேவை. பிஹெச்டி முடித்திருந்தால் கூட யூஜிசியினுடைய ஆணைப்படி நெட்டு முடித்திருக்க வேண்டும். ஆனால் தனியார் கல்லூரிகளில் அப்படிப்பட்ட நிபந்தனை கொஞ்சம் தளர்த்தப்படுகிறது, சுயநிதி கல்லூரிகளில். பட் அரசு வேலை வாய்ப்புக்கு எம்ஏ வித் 55%, எம்ஃபில் அல்லது பிஹெச்டி ப்ளஸ் நெட் அல்லது ஸ்லெட், இது ஒரு கண்டிப்பான கல்வி தகுதியாக கூறப்படுகிறது. அதே மாதிரி பிஎட் வந்து ஓராண்டுலேருந்து 2 ஆண்டா சமீப காலத்தில் தான் அதிகரிச்சாங்க. இதனால பாடத்திட்டத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு? பாடத்திட்டத்தில் வந்து எக்கச்சக்க மாற்றங்கள். ஃபஸ்ட் இயரில் 9 சப்ஜெக்ட்ஸ், செகண்ட் இயரில் 7 சப்ஜெக்ட்ஸு. ஸ்கூலில் வந்து போய் கொலாபரேட்டிவ் ஸ்கூல், கோஆப்ரேட்டிவ் ஸ்கூலில் போயிட்டு ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக கற்றுக்கணும். சிஸ்டத்தில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இது வந்து டிரான்சிஷன் பீரியட். இந்த மாறுதல்களை ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த மாறுதல்கள் ஏற்புடையது, விரும்பத்தக்கது, சமுதாயத்திற்கு தேவையானது என்ற ஒரு புரிதல் வந்தால் இது சரியான நிலைக்கு வந்துவிடும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிச்சயமா ஆசிரியர் கல்வி சார்ந்த பல தகவல்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030074000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும், kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். தொலைதூர கல்வி குறித்த தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.